இன்றைக்கான ஃபேக்ட் நம்பர் 49 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கிய சட்ட திருத்தங்கள் பார்க்கலாம். அரசியலமைப்பாக கொண்டு வரப்பட்ட முக்கிய சட்ட திருத்தங்கள் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 7வது சட்ட திருத்தம் 1956. இது என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றமோ அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு ஆளுநரவோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்தா சட்டத்திருத்தம் சொல்லும். அப்போ 2 மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு ஆளுநரோ அல்லது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றமோ இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் 7வது சட்டத்திருத்தம். இது இயற்றப்பட்ட ஆண்டு என்பது 1956. 42வது சட்டத்திருத்தம், இது முக்கியமான சட்டத்திருத்தம் சொல்லுவாங்க. 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிறு அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்திருத்தம் இதுதான். சரிங்களா? ஒரு சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கக்கூடிய சட்டத்திருத்தம் இதுதான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தோம்னா சுரன் சிங் கமிட்டி அந்த குழு பரிந்துரையால் வந்து பார்த்தா அடிப்படை கடமைகள் இந்த ஒரு சட்டத்திருத்தம் மூலமாக தான் நடைமுறைப்படுத்துவாங்க. தட் மீன்ஸ் கொண்டு வருவாங்க அடிப்படை கடமைகளை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இந்த ஒரு சட்டத்திட்டத்தில் வந்து பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம், அமைச்சரவுடைய பரிந்துரைகள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒருபோதும் நிராகரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை வழங்கிய ஒரு சட்டத்திருத்தம் இதுன்னு சொல்லுவாங்க. இந்த 42வது சட்டத்திருத்தம் தான் அமைச்சரவை என்ன முடிவெடுக்குதோ அந்த பரிந்துரைகளுக்கு அந்த தீர்மானத்திற்கு குடியரசுத் தலைவர் மறுக்காமல் ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம். இது 42வது சட்டத்திருத்தம் சொல்லுவாங்க. அப்போ 2 முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 44வது. 42க்கும் 44க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, 42வது சட்டத்திருத்தத்தை வந்து பார்த்தோம்னா அந்த கடைசியாக ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அமைச்சருடைய தீர்மானம் அல்லது வந்து பார்த்தா முடிவு. அந்த முடிவை 44வது சட்டத்திருத்தத்தின் மொரார் தேசாய் அவர்கள் என்ன பண்ணுவார் 1978 அப்படின்னு பார்க்கும்போது, அமைச்சரவின் முடிவை ஒரு முறை திருப்பி அனுப்பலாம், பரிசீலனைக்காக ஒரு முறை நீங்கள் திருப்பி அனுப்பலாம்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்திருத்தம் 1978 கொண்டு வரப்பட்ட 44வது சட்டத்திருத்தம். அப்போ 42க்கும் 44க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, 42ல் நீங்கள் கட்டாயம் ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் 42, பிரசிடென்ட் கட்டாயம் ஒப்புதல் அளிக்கணும். நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தா பரிசீலனைக்காக திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் வந்து பார்த்தா 44வது சட்டத்திருத்தம் சொல்லுவாங்க. இது மொரார் தேசாய் அவர்கள் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் 1978. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 52வது சட்டத்திருத்தம். அந்த 52வது சட்டத்திருத்தம் என்பது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1985 ராஜீவ்காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் கட்சி தாவல் தடை சட்டம் 52வது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தம். இது பஞ்சாயத்து மற்றும் நகர்பாலிகா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1992 கொண்டு வரப்பட்டது. 73வது சட்டத்திருத்தம் பஞ்சாயத்து சட்டத்திருத்தம், பஞ்சாயத்து ராஜ் உருவாக்கத்துக்கான ஒரு சட்டத்திருத்தம். 74வது சட்டத்திருத்தம் என்பது அதே 1992 தான். இது நகர்பாலிகா சட்டம் என்று அழைக்கப்படும். இது நகர்பாலிகா உருவாக்கத்துக்கான ஒரு சட்டத்திருத்தம். அடுத்தது 86வது சட்டத்திருத்தம். 86வது சட்டத்திருத்தம் என்பது வந்து பார்த்தா அடிப்படை உரிமைகளில் 21A சேர்த்த ஒரு சட்டத்திருத்தம். 86வது சட்டத்திருத்தம் 2002. இந்த 21A வந்து பார்த்தோன்னா அனைவருக்கும் ஆரம்ப கல்வி என்பதை வந்து பார்த்தா உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் தான் வந்து பார்த்தா இந்த 2002 86வது சட்டத்திருத்தம் சொல்லுவாங்க. இது முக்கியமான அரசியலமைப்பு சட்டத்திருத்தம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 7வதுலேருந்து 86வது வரைக்கும் ஒரு முக்கியமான சட்டத்திருத்தங்கள்.